4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காடு. கர்நாடகாவும் தமிழ்நாடும் சேர்ந்து. அதில் எங்கே வேணாலும் இருக்கலாம், நம்ம போய் பார்க்க முடியாது. அந்த அவன் இருக்கிற இடத்துல ஒரு கேம்ப் மாதிரி வச்சுருப்பான். ஒரு லீடு கூட போய் காட்டில் வேட்டையாட்டுறது, சந்தன கட்டை கட் பண்ணுறது, அதை விற்கிறது, யானையை சுடுறது, அந்த தந்தத்தை விற்கிறது, அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு அவனே லீடர் ஆகிட்டான். லீடராகி பெரிய குரூப் வச்சுருந்தான். ஆனால் கூடுதலாக கர்நாடகா சைடு தான். நோட்டீஸ் போர்டு போட்டான், உனக்கு தைரியம் வந்துன்னா நீ கர்நாடகா அந்த பக்கம் வர. ஒரு டீமை எடுத்து 2 வெஹிக்கிளில் கர்நாடகா பக்கம் போகிறார். அவர் சொன்ன இடத்துக்கு கரெக்டாக போன உடனே முதல் ஃப்ரண்ட் வெஹிக்கிள் போனது லேண்ட்மைன்ஸ் ஒரு 60 மீட்டர் தூரத்தில் வச்சுருக்குறாங்க. அதில் வெடிபட்டு அந்த ஃப்ரண்ட் வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி போச்சு. 22 பேர் செத்து போனாங்க. இது பெரிய சீரியஸ் இன்சிடென்ட்னால அடுத்த நாள் சிஎம் ஜெயலலிதாவும் கர்நாடகா சிஎம்மும் மெட்ராஸில் பார்த்தாங்க. ஜெயலலிதா வந்து எனக்கு ஒரு நோட் அனுப்புனாங்க. கர்நாடகா, தமிழ்நாடு, பிஎஸ்எஃப் ஒரு பெட்டாலியன் வரும், இது 3ம் சேர்ந்து ஒரே ஆள் கீழே இருக்கணும், நீங்கள் இருக்கீங்களான்னு. நான் சரி. அதில் வந்து என்ன ஜாயின்ட் கமாண்ட் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அதில் லீடர் ஆக்குறாங்க. அப்போ முதல் நாள் நம்ம ரெய்டு போகிற வழியே நான் சுட்டு 3 பேரை கொண்டோம். நான் அப்போ அவங்களுக்கு போலீஸ் யாரும் வருவான்னு தெரியாது. டிஎம்கே கவர்மெண்ட் வந்தது. அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆக்டர் ராஜ்குமார்னு ஒருத்தர், அவர் வீடு தமிழ்நாட்டில் அந்த பார்டரில் இருக்குது. அவர் பிடிச்சிட்டு போயிட்டான். அவரை பிடிச்சி சொல்லிட்டான், நிறைய டிமாண்டு, 16 டிமாண்டு. வெள்ளத்துறை அவன் ரொம்ப தைரியமான ஆள். அவன் கையில் ஒரு கிரனேடு வச்சுருந்தான். அந்த கிரனேடை வீரப்பன் இருக்கிற சீட்டில் போட்டுருணும். இந்த கிரனேடு சத்தம் கேட்ட உடனே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எல்லோரும் சுடணும். அது மாதிரி ஆச்சு. ஒரு 5 மினிட்ஸ் சுட்ட உடனே திரும்ப பார்த்தா எல்லாம் செத்து போனாங்க. அப்போ நான் ஜெயலலிதாவுக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்ச ரூபா ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொன்னேன். இவங்க அடுத்த நாள் அனௌன்ஸ் பண்ணுற வேலை 3 லட்சம் ரூபா, ஒரு ப்ரொமோஷன், ஒரு ஹவுஸ் சைட். வணக்கம். வீரப்பன் தேடுதல் வெற்றிலையும் உங்களோட பணி ரொம்ப முக்கியமான பணியாக வந்து வீரப்பன் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வீரப்பன் வந்து எங்களுக்கு அவ்வளோ, ஏன்னா அவன் வந்து கம்ப்ளீட்டாக கர்நாடகா சைடில் தான் இருந்தான். அவன் தமிழன், மேட்டூர்காரன். ஆனால் அந்த மேட்டூர் டேம் கட்டுற வேலை ஒரு 25-30 வில்லேஜஸ் தண்ணிக்குள்ளே போயிட்டு. அப்போ அவங்க எல்லாம் அவங்களுக்கு சரியாக நிலம் கொடுக்கல, ரிப் பண்ணல. அதில் அந்த நார்தர்ன் சைடில் இருந்தவங்கெல்லாம் கர்நாடகா சைடில் போய் சொன்னாங்க. தெற்கே இருந்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வீரப்பன் அந்த பக்கம் போய் அவனுக்கு ஒன்றும், அவனை போல எல்லோரும் பாவமாக தான் இருந்தாங்க. அவளுக்கு லேண்டு கொடுக்கல, வீடு கொடுக்கல, டேம் கட்டி ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவன் வந்து ஒரு லீடராக, ஒரு லீடர் கூட போய் 12 வயசாக இருக்கிற வழியே காட்டில் வேட்டையாட்டுறது, சந்தன கட்டை கட் பண்ணுறது, அதை விற்கிறது, யானையை சுடுறது, அந்த தந்தத்தை விற்கிறது, அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு அவனே லீடர் ஆகிட்டான். லீடராகி பெரிய குரூப் வச்சுருந்தான். ஆனால் கூடுதலாக கர்நாடகா சைடு தான். அவன் தமிழ்காரன், ஆனால் அந்த சைடு அங்கே வந்து கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு இங்கே வந்துடுவான். அப்போ அவங்க வந்து இங்கே வந்து தேடுறது கஷ்டம். அப்போ அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்போ டிஐஜி இருந்தேன். இங்கே ஒரு டீம் வச்சுருந்தோம். கோபாலகிருஷ்ணன் ஒரு எஸ்பி, ரொம்ப தைரியமானவர். அவர் அதே அவன் ஜாதிக்காரர் தான், மேட்டூர் அதே கொடுக்கறது தான். அப்போ அவர் வந்து அங்கே தான் நடந்ததுன்னா இங்கே வர முடியாது, ஏன்னா அவர் வந்து தடுத்துடுவார், அவனை பிடிச்சிடுவார். அப்போ என்ன பண்ணால் ஒரு நாள் நோட்டீஸ் போர்டு போட்டான், கோபாலகிருஷ்ணன் உனக்கு தைரியம் வந்துன்னா நீ கர்நாடகா அந்த பக்கம் வர. இவர் அன்னைக்கு நல்லா பிளான் போட்டிருக்கலாம்.
ஆனால் அவர் ரொம்ப தைரியத்தோட ஒரு டீமை எடுத்து 2 வெஹிக்கிளில் கர்நாடகா பக்கம் போகிறார். அவர் சொன்ன இடத்துக்கு கரெக்டாக போன உடனே முதல் ஃப்ரண்ட் வெஹிக்கிள் போன பொழுது அந்த லேண்ட்மைன்ஸ் ஒரு 60 மீட்டர் தூரத்தில் வச்சுருக்குறாங்க. அதில் வெடிபட்டு அந்த ஃப்ரண்ட் வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி போச்சு. 22 பேர் செத்து போனாங்க. கோபாலகிருஷ்ணனும் சீரியஸ் ஆகிட்டார். ஆனால் அப்போ அசோக்குமார்னு ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அப்போ அவர் அந்த 2வது வண்டியிலேருந்து அவங்க துப்பாக்கி சுட்டு அவனால் அப்படி இல்லை முடியலை. இல்லாட்டும் அவன் வந்து வண்டியில் போய் பாக்கி உள்ளவங்களை கொன்று அந்த துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பான். அது முடியலை. இவர் சுட்டுக்கிட்டே இருந்தனால போயிட்டான். ஒருத்தர் மாத்திரம் பிடிச்சாங்க. இது பெரிய சீரியஸ் இன்சிடென்ட்னால அடுத்த நாள் சிஎம் ஜெயலலிதாவும் கர்நாடகா சிஎம்மும் மெட்ராஸில் பார்த்தாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் அந்த இன்ஜர்டெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ நான் வந்து ஏடிஜி லா அண்ட் ஆர்டர். அப்போ பேசிகிட்டு இருக்கவளே ஜெயலலிதா வந்து எனக்கு ஒரு நோட் அனுப்புனாங்க. இதில் ஜாயின்ட் கமாண்ட் வைக்க போகிறோம். நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். ஜாயின்ட் கமாண்ட்னா கர்நாடகா, தமிழ்நாடு, பிஎஸ்எஃப் ஒரு பெட்டாலியன் வருது. இது 3ம் சேர்ந்து ஒரே ஆள் கீழே இருக்கணும். நீங்கள் இருக்கிறீங்களான்னு நான் சரின்னு. அதில் வந்து என்ன ஜாயின்ட் கமாண்ட் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அதில் லீடர் ஆக்குறாங்க. பிறகு நாங்கள் அவங்க இங்கே வரலாம், நாங்கள் அங்கே போகலாம், சேர்ந்து ஜாயின் பண்ணோம். அது நிறைய ஆப்ரேஷன் பண்ணோம். அதுலேயும் நிறைய பேரை பண்ணோம். அவனுக்கு அப்போ 200 பேர் இருந்தாங்க. இருந்துன்னா அவன் கர்நாடகா காட்டுக்குள்ளுக்கு 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காடு, கர்நாடகாவும் தமிழ்நாடும் சேர்ந்து. அதில் எங்கே வேணாலும் இருக்கலாம், நம்ம போய் பார்க்க முடியாது. அந்த அவன் இருக்கிற இடத்துல ஒரு கேம்ப் மாதிரி வச்சுருப்பான். பொம்பளையெல்லாம் இருப்பாங்க, சில ஃபேமிலிஸு. அதெல்லாம் நாங்கள் அழித்தோம். கர்நாடகாவுக்கு போய் அழித்தோம். நமக்கும் கேஷுவாலிட்டி ஆச்சுது, அவங்களுக்கும் கேஷுவாலிட்டி ஆச்சுது. ஆனால் ஒரு 1 இயர்க்குள்ளே அதேமாதிரி இந்த நம்பரெல்லாம் குறைச்சிட்டோம். குறைச்சது மாத்திரம் இல்லை, ஒரு ரைடு போகிறவள ஒரு அர்ஜுனன் அவன் பிரதர் இருந்தான். அவன்கிட்ட விட்டுட்டு இவன் வேற எங்கேயா இருந்தான். அர்ஜுனன் பயந்து ஓடிட்டான். அந்த முத்துலட்சுமி வீரப்பன் ஒய்ஃபு, அவளையும் விட்டான். அப்போ அதுக்கப்புறம் இந்த முத்துலட்சுமியும் 3 பொம்பளைகளும் எங்கள் கூட தான் இருந்தாங்க. அது எங்கள் என்ன நம்ம கேம்பில் அதாமே அதை பற்றி கவலைப்படவே இல்லை. முத்துலட்சுமியை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அவன் என்றைக்குமே ட்ரை பண்ணல. கடைசி வரைக்கும் எங்கள் கூட தான் இருந்தா. ஏன்னா அரெஸ்ட் பண்ணல, அவளை சப்போர்ட் வச்சுருந்தோம். ஆனால் மற்றபடி எல்லாம் குறைச்சி எல்லாம் பண்ணிட்டோம். அந்த எஸ்டிஎஃப் ஜாயிண்டாக வச்சுக்கன்னு சொல்லி சிஎம் சொல்கிறாங்க, 2 சிஎம்மும். அப்போ நான் வந்து வாலண்டியர்ஸ் கேட்குறேன். ஏன்னா சும்மா எல்லாரையும் போட்டால் பிரயோஜனம் இல்லை. கர்நாடகாவில் வாலண்டியர்ஸ் 1-2 பேர் இருந்தால் மற்றவங்க எல்லாம் அவ்வளோ போஸ்டிங் பண்ணுறது. ஆனால் நான் வந்து இப்போ அப்படி வேண்டாம், வாலண்டியர்ஸ் தைரியமாக வேலைக்கு வர்றவங்க மாத்திரம் வரணும்னு கேட்டேன். அதில் ஒரு 250 பேர் வந்தாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு போலீஸில் 1,30,000 ஸ்ட்ரென்த்து. வாலண்டியர் பண்ணது 250 பேர். எல்லாம் கான்ஸ்டபிள்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ், எஸ்ஐஸ், 1-2 இன்ஸ்பெக்டர். சீனியர் ரேங்கில் யாருமே பண்ணல. அப்போ சஞ்சய் அரோரான்னு சொல்லி இப்போ டெல்லி கமிஷனர் இருக்கார், அவர் வாலண்டியர் பண்ணார். அவர் சிஎம் செக்யூரிட்டியில் இருந்தார். அவர் வந்து அப்போ எனக்கு கீழே அவர் தமிழ்நாடு சைடு, அந்த சைடில் சங்கர் பிதிரின்னு ஒரு ஐஜி, பிஎஸ்எஃப் எந்த பெற்றாலும் வருதோ அது கொடுது. அப்போ நாங்கள் பிறகு கம்பைன் பண்ணி ஃபுல்லாக நான் இப்போ ஜெயலலிதாட்ட கேட்டேன், மாதிரி என்ன அங்கேயே போட்டிருங்க, ஏன்னா காட்டில் இருந்து இங்கே இது நிறைய கஷ்டம். இல்லை நீங்களும் இங்கே இருங்க, ஐஜி ஆனாலும் சரி, ஏடிஜி ஆனாலும் சரி, டிஜி ஆனாலும் சரி, அதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள். அப்போ ரொம்ப கஷ்டம். நான் வந்து 3 நாள் காட்டில் இருப்பேன், 4 நாள் இங்கே இருப்பேன். இங்கே உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு காட்டுக்கு போயிடும். காட்டிலே நான் ஒரு 200 நைட் இருந்திருப்பேன். நான் இருந்து மற்றவங்க அதோட கூடுதல் காட்டுக்குள்ளே போகிறோம், வரவே மாட்டான். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நம்ம 2 நாளைக்கு சாப்பாடு கொண்டு போவோம், 3ஆவது நாள் சாப்பாடு இருக்காது.
அப்போ அந்த ஆற்றுல மீனை பிடிச்சி சாப்பிட்றது, பழங்களை சாப்பிட்றது. இப்போ ட்ரைபல் ஏரியாவுக்கு போனோன்னா அவன்கிட்ட நம்ம இந்த இது கப்பக்கிழங்கு அதை வாங்கி சாப்பிடுவோம். அவனுக்கு காசு கொடுத்துருவோம். காசு கொடுத்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அங்கெல்லாம் காசு கிடையாது, பார்ட்ரு சிஸ்டம். அதாவது நான் ஒன்று கொடுப்பேன், நீங்கள் இதாக கொடுப்பீங்க, காசு தரும். அதனால் அவங்க நல்லா இருப்பேன். ஆனால் வீரப்பனை வந்து எந்த இடத்துல வீரப்பன் குரூப்பை நம்ம கொள்கிறோமோ அந்த ஏரியாவில் உள்ள ட்ரைபல்ஸ் எல்லாம் போய் கொண்டுருவான். அவன் ஒரு 180 பேருக்கு மேலே கொண்டிருப்பான். எங்களை போலீஸ் அவ்வளோக்கு இல்லை அங்கே. அதனால யாரும் போலீஸுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தது. கடைசியில் குரூப்பு குறைஞ்சி ஒரு என்ன ஆகி போச்சு, 5-6 பேர் தான் இருந்தாங்க. அதில் வந்து நம்ம அவ்வளோ பெரிய காட்டில் சின்ன குரூப்பை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பெரிய குரூப் இருந்துன்னா டெய்லி என்கவுண்டர் இருக்கும். அதனால் சின்ன குரூப் இருக்கிறதுனால அது கஷ்டமாக இருக்குது. அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் ஒரு 3 மாதம் காட்டுக்கு போகல. பிறகு அதுக்கு போனேன். பிறகு இதை கன்டினியூ பண்ணோம். இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து 5 குறைச்சிட்டோம். அந்த டைமில் நம்ம போலீஸ் ஒரு சிதம்பரநாதன் ஒருத்தன் டிஎஸ்பி, அவனுக்கு ரிலேட்டிவ்ஸ் 2 பேர். இது அங்கே ஒரு தோட்டம் வச்சுருந்தாங்க காட்டு பக்கத்தில். அவன்கிட்ட வார்ன் பண்ணியிருந்தோம், காட்டு பக்கத்துலேருந்து போகாத. இவன் போயிட்டான். 3 பேரையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி நிறைய டிமாண்டு, இது ஜெயிலில் உள்ளலாம் விடணும், கோடிக்கணக்கில் ரூபா கொடுக்கணும், அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போ அந்த ஆறு இருக்குது, பவானி ஆறு. இந்த பவானியை கிராஸ் பண்ணியன்னா இவ்வளோ கொண்டுருவோம். அதுக்கு ஏன்னா பவானி பெரியாறு அதை கடந்தான் போனோம். அதனால நாங்கள் போகாமல் அப்புறம் மேலே கோத்தகிரிக்கு மேலே போய் 6000 அடியிலேருந்து கீழே இறங்கி நான் ஒரு டீம், சஞ்சய் ராரா ஒரு டீம், பிறகு இந்த மோகன் நவாஸ்ன்ற ஒரு டீம் கீழே வந்து அவங்கள அடிச்சு விரட்டிட்டோம். அப்போவுமே வீரப்பன் தப்பிச்சிட்டான். 3 இம்பார்ட்டண்ட் ஆளுகளை பிடிச்சோம். இந்த 3 பேரையும் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அப்போ முதல் நாள் நம்ம ரைடு போகிற வழியே நான் சுட்டு 3 பேரை கொண்டுட்டோம். நாங்கள் அப்போ அவங்களுக்கு போலீஸ் யாரும் வருவான்னு தெரியாது. நாங்கள் போயிட்டோம். போய் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வில்லேஜ் எடுத்து சுட்டக்கூடாதுல்ல, அதை பார்த்துட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து ரைஃபிள் எடுத்துகிட்டு வந்தான். சரி இப்போ வந்தான்னு சொல்லி அடித்து அதையும் பிடிச்சிட்டோம். அது மாதிரி ஒவ்வொரு என்கவுண்டர் தான். மாத்திரம் இல்லை, இந்த மோகன் சிங்கன் ஒருத்தர் இருந்தார், அந்த நக்சலைட் டியூட்டியில் இருந்த அசோக் குமார், பிறகு புதுசாக வந்தவங்க ரொம்ப தைரியமானவங்க. அதை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டோம். கடைசியில் 5 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் போக முடியலைன்னா எங்கே இருக்கிறான்னு தெரியல. எல்லாம் ஹெலிகாப்டர் இதெல்லாம் சொன்னால் ஹெலிகாப்டர்லாம் போக முடியாது. ஏன்னா ஹெலிகாப்டர் நம்ம மேலே போவோம், இவன் கீழே ஒரு மரத்தடியில் இருந்தான்னு நமக்கு தெரியாது. அவ்வளோ திக் ஃபாரஸ்ட். அதனால் அவன் நம்பர் ரொம்ப குறைஞ்சிட்டே வந்தது. ஆனால் குறைய நமக்கு கூடுதல் கஷ்டமாக இருக்குது. நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள்லாம் 2 நாள் சாப்பிடுவோம், காட்டிலேயே தான் படுத்துருப்போம். அட்டைக்கடி, காட்டு எருமை, யானை இதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் ஒன்றும் செய்யாது. ஆனால் சாப்பாடெலாம் இருக்காது. அது இருந்து அப்படி முடிச்சு வரவழை இவனை 5 பேரை பிடிக்க முடியல. அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்தது. அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆக்டர் ராஜ்குமார்னு ஒருத்தர், அவர் வீடு தமிழ்நாட்டுக்கு அந்த பார்டரில் இருக்குது. அவர் பிடிச்சிட்டு போயிட்டான். அவரை பிடிச்சி சொல்லிட்டான், நிறைய டிமாண்டு, 16 டிமாண்டு. எங்கள் குரூப்பில் பிடிச்சவன எல்லாரையும் விடணும், சோமனி கோடி கொடுக்கணும், தமிழை தேசிய மொழியாக்கணும். அதெல்லாம் சும்மா இவனுக்கும் தமிழுக்கு ஒன்றும் இது கிடையாது. அவனுக்கு தமிழும் தெரியாது, இவனுக்கு கன்னடம் தெரியாது. அதுக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இருந்தாங்க. ஸ்ரீலங்கன் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பிறகு டிகேஹெச் வந்து இருந்தாங்க. திருமாறன் ஒருத்தர் இருந்தான். அவன் காங்கிரஸ் நினைக்கிறேன், முதல்ல காங்கிரஸில் இருந்தான். அதை வச்சு டிமாண்ட் பண்ணான். அப்போது வந்து அன்னைக்கு 2 கவர்மெண்ட்டும் சரி நம்ம எஸ்டிஎஃப் காட்டு ரோட்டு எடுத்துருக்கணும். ஏன்னா காட்டில் இருந்து ஏதாவது ஆகிப்போச்சுன்னா அவன்
ராஜ்குமாரை கொன்றுவான். ராஜ்குமார் கொல்லப்பட்டால் தமிழர்கள் எல்லாரையும் கர்நாடகாவில் மேசக்கர் பண்ணிடுவாங்க. பெங்களூர் எல்லாரையும் அவங்க தானே மைனாரிட்டி கொண்டுருவா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி எல்லாரையும் காட்டை விட்டு வெளியே வச்சுட்டாங்க. அப்போ காட்டில் யாரும் இல்லை. இந்த நக்கீரன் கோபால் அவனை எமிஸ்ரியாக போட்டாங்க. அவன் தான் போய் பேச்சுவார்த்தை. அப்போ அவனுக்கு பழகி போச்சு. மெசேஜ் கொடுப்பான், நம்ம திரும்ப கொடுப்போம். போலீஸுக்கு வராது, எல்லாம் கவர்மெண்ட்டு. ஏன்னா போலீஸுக்கு காட்டில் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதில் நிறைய பேர் அப்படி சொன்னால் கூட போய் சுட்டுருப்பாங்க. அப்படி உள்ள ஆளுகளை எல்லாம் இன்ஸ்பெக்டர் தூர எடுத்து கேம்ப் ஆஃபீஸில் இருக்கணும். அதில் மோகன் நவாஸ்ன்னு ஒருத்தன் இப்போ தான் ரிட்டையர் ஆனான். அவர் வந்து நம்ம டிஜி ஆஃபீஸில் காலைல 8 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் இருக்கணும். அப்போ அங்கே போக முடியாதுல்ல. அப்போ நாங்களும் ஒன்றும் செய்யலை. நான் ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ பிறகு ஜெயலலிதா திரும்ப பவருக்கு வந்தாங்க, என்ன திரும்ப கொண்டு வந்தாங்க 1 இயர். அப்பவும் அது மாதிரி தான் பார்த்தோம், முடியலை. 5 பேர் 4 பேர் ஆச்சு. அந்த 4 பேர் அப்படியே இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த 2வது என்ன ரிட்டையர் ஆன பிறகு கொண்டு வந்தவளை என்கிட்ட கேட்டு தான் சொன்னாங்க, நான் விஜயகுமார் டெல்லியில் இருக்கார், அவர் கொண்டுட்டு போனாங்கன்னு சொல்லி. அப்போ விஜயகுமார் எங்களை வந்தார். விஜயகுமார் ரொம்ப தைரியமான ஆள். அவர் சிஎம் செக்யூரிட்டியாக இருந்தார். ஆனால் அம்மாட்ட சொல்லாமலே காட்டுக்கு வந்துடுவார். மற்றவங்கெல்லாம் காட்டுக்கே வரமாட்டான். நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 225 பேர் தவிர வேறு யாரும் எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஆஃபீஸர்கிட்ட கேட்டால் என் பஞ்சாயத்து முடியாதுன்றா, இவன் பஞ்சாயத்து சொல்கிறத கேட்டிருப்பான். அது வரைக்கும் கேட்குறதில்ல. இதை மாதிரி வச்சுமா ஒரு எக்ஸ்கியூஸ். அதனால் தைரியமாக வந்தது கொஞ்சம் பேர் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அவங்க இருந்தனால தான் பிறகு விஜயகுமார், நான் போன பிறகு விஜயகுமார் வந்தார். அங்கே டெல்லியில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் தான் எல்லாம் ஆப்ரேட் பண்ணார். அவராலையும் முடிக்க முடியல, டைம் ஆச்சு. அவரை பிறகு கமிஷனராக போட்டாங்க. பிறகு கமிஷனில் இருந்துட்டு திரும்ப போனாங்க. கடைசி தடவை போனவளை அவர் நல்லா பிளான் போட்டு, அதாவது அந்த 5 பேர் வெளியே வர மாட்டானுங்க, நம்ம தான் உள்ளுக்கு போனோம், அந்த மாதிரி அவனை வெளியே கொண்டுறணும். அப்போ என்ன பண்ணாங்க, வீரப்பனுக்கு கண் பார்வை இதாக குறைஞ்சி போச்சு. உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி ராமேஸ்வரம் கொண்டு போய் அது பண்ணது 2, ஒரு எஸ்ஐ ஒரு கான்ஸ்டபிள். அவன் ஸ்ரீலங்கன்ஸ் மாதிரியே நடித்து ரொம்ப தைரியம் வேணும் இது கொண்டு வந்தாங்க. விஜயகுமார் வந்து இங்கே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த வண்டி வந்து ஒரு இடத்துல வந்த உடனே அந்த டிரைவர் இறங்கி ஓடிடணும். டிரைவர் நம்ம ஆள் தான். அப்புறம் இன்னொரு எஸ்ஐ வெள்ளத்துறை, அவன் ரொம்ப தைரியமான ஆள். அவன் கையில் ஒரு கிரனேட் வச்சுருந்தான். அந்த கிரனேடை வீரப்பன் இருக்கிற சீட்டில் போட்டுருணும். இந்த கிரனேடு சத்தம் கேட்ட உடனே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எல்லோரும் சுடணும். அது மாதிரி ஆச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் சுட்ட உடனே திரும்ப பார்த்தா எல்லாம் செத்து போனாங்க. சரண்டர் பண்ணுறதுக்கு கேட்டுருவோம், ஆனால் செத்து போனாங்க. அதோட வீரப்பன் இது முடிஞ்சுது. அப்போ விஜயகுமார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, நான் ரிட்டையர் ஆகிட்டேன் சார், இப்படி ஆகிப்போச்சு. அப்போ நான் ஜெயலலிதாவுக்கு ஃபோன் பண்ணி, நான் குன்னூரில் ஊட்டியில் இருந்தேன், ஃபோன் பண்ணி மேடம் இப்படி ஆகிப்போச்சு, அதனால் நீங்கள் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுற வேலை ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்ச ரூபா ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொன்னேன். இவங்க அடுத்த நாள் அனௌன்ஸ் பண்ணுற வேலை 3 லட்ச ரூபா ஒரு ப்ரொமோஷன், ஒரு ஹவுஸ் சைட். ஹவுஸ் சைட்டு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ். அப்படி 190 பேருக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அதோட அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சுது. எல்லாருக்கும் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் ஆச்சுது. இதுதான் மெயினாக இருந்தது. வணக்கம். வணக்கம்.